வெல்கம் பேக் நெல்லை டைம்ஸ். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், மாளிகா, டேனியல் கல்டகரணி இவங்களாம் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் தங்கலம். பெங்களூர் தங்கவயலில் தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அப்போ பிரிட்டிஷ் காலம் எடுத்து நடக்கிற மாதிரியான கதை வந்து போயிட்டு இருக்கு. அவங்க தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க தங்க இருக்கிறதுல எவ்வளோ கடமுடான இப்போ மலையிலையும் வயல்களையும் எப்படி ஒரு இடத்துலையும் மலையை முடிச்சும் வந்து தங்கிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திறமைப்படுத்தவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. அந்த கதையில் வந்து உண்மைக்கு புறம்பா இருக்குது. தாக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, பணம் கட்டலான வீடுகளில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ராப்பில் கதை ஓடிட்டு இருக்கு. கதைக்கு வந்து ஒரு மையக்கரு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல இருக்கிறது தெரியல. அது பாட்டுக்கு ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு. விக்ரம் போர்ஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வராரு. அவருக்கு வந்து ஆளை கிடைக்கல, இவங்களை மட்டுமே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கதை வந்து போயிட்டு இருக்கு. கதைக்குன்னு ஒரு 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 லைனே கிடையாது. அது பாட்டுக்கு எதுக்கு ஓடுது ஏன் ஓடுது அப்படின்னு தெரியாமல் அது போய் கதை ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ரஞ்சித் படங்களில் மெட்ராஸ்லேருந்து ஒரு பாதிக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், கொடுக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்குள்ளேயே படம் வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. படம் ஒரு படத்தில் அந்த மாதிரி கதை இருந்தால் அது ஏற்றுக்கலாம். பட் வேறு எல்லா படத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறோம், ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரஞ்சித்துக்கு ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் டாக்டரை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. இல்லைனா பல தயாரிப்பாளர்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த படம் பார்த்து எதுக்காக இந்த படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் இருந்துச்சு. மொத்தத்தில் தங்கலான் படம் கதையே இல்லாமல் கதை இருக்கிற மாதிரி சொதப்பி எடுத்துக்கக்கூடிய படம் தான் தங்கலான்.